மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மோனிகா ஏ அண்டமன், நியூயார்க், USA. தலைப்பு பகிரப்படல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எனது பொத்தோஸ் அலங்கார செடிக்கு நீர் வார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அதன் சரித்திரத்தை நினைத்து பார்த்தேன். 60 வருடங்களுக்கு முன் என் தாயார் புது வீட்டில் குடியேறிய போது ஒரு பொத்தோஸ் செடி அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. நான் பிறந்து வளர்ந்த காலத்தில் அதில் ஒரு கிளையை வெட்டி ஒரு பூச்சாடியில் வைத்து வளர்த்தேன். நான் எனது சொந்த வீட்டிற்கு போன போது அம்மா அதை எனக்கு தந்தார். அது மிகவும் அழகானதால் நான் இன்னொரு செடியை உருவாக்கி எனது காரியாலயத்தில் வைத்தேன். கடந்த சில வருடங்களில் எனது குடும்ப அங்கத்தவர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கள் என்று பலருக்கு புதிய செடிகளை உருவாக்க கிளைகளை கொடுத்திருக்கிறேன். அனைவரும் அதை விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டதை நினைத்தேன். என்னிடமிருந்து அதை பெற்றவர்கள் மேலும் எத்தனை பேருக்கு அதை கொடுத்திருப்பார்கள், பின்னர் அவர்கள் எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பார்கள் என்று கற்பனை செய்தேன். நான் ஆரம்பித்தது இப்போ பலருடன் பகிரப்பட்டது போல. நான் தைரியப்படுத்தி மன்னித்து இறங்கி உதவுவதன் மூலம் கிறிஸ்துவின் அன்பை பகரும்போது பொத்தோஸ் செடியைப் போல கடவுளை பற்றிய செய்தி எங்கும் பரவும் என்று நம்புகிறேன். அதன் பயன் வெகு தூரம் போகும். ஜெபம். தாராள மனதுடைய சிருஷ்டிகரே, நற்பயன் அளிக்கும் உங்கள் அன்பை தினமும் பகிர்ந்து கொள்ள கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய உங்கள் ஆதரவையும் வழிநடத்தலையும் தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. தினமும் கிறிஸ்துவின் அன்புடன் மற்றவர்களை தொடர்பு கொள்வேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.